ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இப்ப முதலாம் தந்திரம் வந்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் யாக்கை நிலையாமை பார்த்தோம். யாக்கை நிலையாமையில நமக்கு பெருசா எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா அத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இப்ப நல்லா ஒரு முதிர்ச்சி நிலைக்கு வந்துட்டோம். அதனால பிறக்கிற எல்லா உயிரும் இறந்து தான் போகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு, அப்ப இந்த உடல் நிலையாமை நமக்கு ஈஸியாவே புரிஞ்சிருச்சு. 2வது செல்வம் நிலையாமை பார்க்கும்போது நெறைய பேருக்கு அத ஏத்துக்க முடியல. எல்லா செல்வமும் எப்படி நிலைக்காத செல்வம்னு சொல்ல முடியும்? நம்ம சின்ன வயசுல இருந்தே கல்வி ஒரு மிகப்பெரிய செல்வம், செவிச்செல்வம் பெருசு அப்படிலாம் படிச்சோமே அப்படின்னு சந்தேகம் வந்தது. அதனால இன்னைக்கு அந்த செல்வம் நிலையாமைய இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுகிட்டு, அடுத்து இளமை நிலையாமை போயிரலாம். ஏன்னா இளமை நிலையாமையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். இளமையில இருந்து முதுமையை நோக்கி மாறக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கோம். அதனால அதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த செல்வம் நிலையாமை தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அ இந்த யாக்கையால பெறக்கூடியது தான் அந்த செல்வம். யாக்கையே நிலைக்கல அப்படின்னு சொன்ன பிறகு, அதனால பெறக்கூடிய இந்த செல்வங்களும் நிலைக்காது. செல்வங்கள்னாலே நம்ம பொதுவா சொல்றது அந்த 16 செல்வம் தான். எப்பயுமே அந்த ஒருத்தவங்க நம்மள வாழ்த்துறாங்கன்னா, அந்த 16 செல்வத்தையும் நீங்க பெற்று வாழணும் அப்படின்னு தான் சொல்வாங்க. அப்ப அந்த செல்வம் ரொம்ப முக்கியம். அதனால தான் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள்லயும் அ செல்வம் சிறப்பாவே சொல்லியிருப்பாங்க. நிலையாமையும் சொல்லியிருப்பாங்க. அ திருக்குறள்ல அ திருக்குறளினுடைய அந்த கான்செப்ட்டே எப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு மட்டும் அவர் சொல்லியிருக்க மாட்டார். இந்த அறம்ங்கிறது என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய நல்வினைகள், நல்வழியில நாம இருக்கணும் அப்படிங்கிறத அறத்துல சொல்லியிருப்பாரு. பொருள்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த அறவழியில நாம ஈட்டக்கூடிய பொருள். அப்ப அந்த பொருள் அப்படிங்கிறது தான் செல்வம். அறம் வழியில நாம பொருள் ஈட்டணும், பொருள் முக்கியம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. செல்வம் வேணும். 3வது அதிகாரம் அந்த அறம், பொருள், இன்பம். இந்த பொருள்ல இருந்து நாம அந்த இன்பத்த அனுபவிக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மக்கள் செல்வம், கல்வி செல்வம், எல்லா செல்வத்தையும் நாம அனுபவிக்கணும். அதுதான் இன்பம். அப்ப அறம், பொருள், இன்பம். அடுத்து வீடு மட்டும் அவர் சொல்லல. அதுக்கு என்ன பொருள்னா, இங்க நம்ம என்னலாம் அனுபவிச்சோமோ, அந்த இன்பத்த அப்படியே விட்டு விடுறது தான் வீடு. இது எல்லாத்தையும் எப்ப நம்ம ஈஸியா விட்டுட்டு போறோமோ, அன்னைக்கு நம்ம இறைவன அடைஞ்சிரலாம். இந்த இன்பத்தையே நாம பிடிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வீடு பேறு அடைய முடியாது. அப்ப இது எல்லாத்தையும் குடுத்துட்டு தான் நமக்கு அதுல இருந்து ஒரு புரிதல் வரும். எது எல்லாம் நமக்கு இப்ப கிடைத்திருக்கு செல்வம், அதுல இருந்து வரக்கூடிய இன்பம், அது நிலையா இருக்கா? இல்ல அது நம்மள விட்டு போகுதா? அப்படிங்கிறத புரியும்போது தான், அத நம்ம விடணுமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். யாரு விடுறோமோ அவங்களுக்கு வீடு பேறு கிடைக்கும். அப்ப அந்த செல்வத்த நம்ம விடணும். இப்ப அந்த அறத்தையுமே அவர் எப்படி பிரிச்சுட்டாரு அப்படின்னா, இல்லறம், துறவறம் அப்படின்னு பிரிச்சுட்டாரு. அப்ப இல்லறம்ங்கிறது என்னன்னா, இந்த அ அ பொருள ஈட்டுறது தான் இல்லறம். ஒருத்தவங்க இல்லறம் சிறப்பா கொண்டு போகணும் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு உணவு, உடை இதெல்லாம் குடுக்கணும்னா, நம்ம பொருள் ஈட்டணும். அப்ப அதுக்கு நமக்கு கல்வி வேணும். அறிவு வேணும். அப்ப இது எல்லாமே செல்வமா நமக்கு கிடைக்கணும். அத கிடைத்தா தான் அதுக்கப்புறம் அந்த பொருள ஈட்டி, அதுல இருந்து இன்பத்த அனுபவிக்க முடியும். அடுத்து எப்ப நம்ம அது எல்லாத்தையும் விடுறோமோ, அதுதான் துறவறம். துறவரம்ங்கிறது நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இந்த சொந்தங்களுக்குள்ளேயே இருந்து, அது மேல பற்று இல்லாம, இது நிலையானது இல்லன்னு அத விட்டுட்டு நாம இருந்தோம்னா, அதுதான் துறவறம். அப்ப இல்லறத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு இந்த செல்வங்கள் எல்லாமே வேணும். அதுக்காக நாம வாழணும். அடுத்து என்னைக்கு இதெல்லாம் நிலைக்கல, நிலையான செல்வம் வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு புரியுதோ, அப்ப இந்த செல்வத்த விட்டுட்டு அந்த செல்வத்த பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் சொல்ல வராரு. இப்ப அந்த 16 செல்வங்கள்ல வரக்கூடிய செல்வம் கல்வி. நம்ம சின்ன வயசுல இருந்தே கல்வியோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கல்வி. 2வது அதுல இருந்து வரக்கூடிய அறிவு. இப்ப கல்விங்கிறது
நம்ம ஏதோ ஒரு டிகிரி ஏதோ ஒரு ஸ்கூல்ல போய் படிக்கிறோம், அது வந்து கல்வி. அறிவுங்கிறது நம்ம அனுபவத்துல பெறக்கூடியது அறிவு. இதுவும் வந்து செல்வம் தான். இந்த அறிவை வச்சுதான் நம்மளுடைய ஆயுள வந்து நம்ம ஒரு செல்வமா தேடுறோம். அடுத்து ஆயுள் ஒரு செல்வம். அடுத்து அந்த ஆயுளுக்காக நம்ம உள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல், அதுவும் செல்வம். இளமை செல்வம், துணிவு, பெருமை, பொன், பொருள், புகழ், நிலம், நன்மக்கள், நம்பிக்கை, நோயின்மை, முயற்சி, வெற்றி. இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம். இதுல ஓரளவு நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் ஆயுள்ங்கிற செல்வம் போயிருது. ஆற்றலும் நமக்கு குறைஞ்சிருது. வயசாக ஆக குறையுது. இளமை போயிருது. நமக்குள்ள இருக்க துணிவு, பெருமை, நம்மளுடைய பொன், பொருள், நமக்கு கிடைத்த புகழ், நம்ம வாங்கின நிலம், இந்த 16மே நிலையானது இல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியுது. நெறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, கல்வியும் நிலையான கல்வி கிடையாதா? அதுவுமே வந்து இல்லையா? அப்படின்னா, இப்ப நமக்கு படிச்சது எல்லாமே, அத நம்ம அனுபவத்துல வச்சிருக்கிற வரைக்கும் தான் அந்த கல்வி நிலைக்குது. நம்ம ஒரு டிகிரிய முடிச்சுட்டு 3 வருஷம் அத பத்தின இதுலயே இல்லாம வேற ஃபீல்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தோம்னா, அந்த கல்வி நமக்கு உபயோகப்படவே இல்லையா இல்லையா? அதுல நம்ம அப்டேட் ஆகல, மறந்துட்டோம், விட்டுட்டோங்கிறப்ப அது இல்ல. இப்ப அந்த அந்த கல்வி சரி அந்த ஸ்கூல்ல நாம படிக்கிற கல்வி அதுதான் தேவையில்ல அப்படின்னா, இப்ப நாம படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? திருமந்திரம் இதுவும் வந்து ஒரு கல்வி தானே! இதுல இருந்து நமக்கு அறிவு கிடைக்குது தானே! அப்ப இதுவுமே வந்து நிலையான கல்வி கிடையாதா? அப்படின்னா, இப்போ இந்த சைவ சித்தாந்தத்துல வந்து இந்த கல்வி, அதனால பெறக்கூடிய அறிவு. இது 2யும் வந்து என்ன மாதிரி நமக்கு புரிய வைப்பாங்கன்னா, இப்ப நம்ம வீட்ல பித்தளைல விளக்கு இருக்கு இல்லையா? அது வந்து எப்பயாவது தான் நாம எடுத்து யூஸ் பண்றோம். அத எடுக்கும்போது அது எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி கரேர்ன்னு பச்சை கலர்ல இருக்கும். நம்ம என்ன செய்வோம், புளிய வச்சு நல்லா அத போட்டு தேய்ச்சுக்கிட்டே இருப்போம். தேய்க்க தேய்க்க என்ன ஆகும்னா, அந்த பச்சை நிறம் அதெல்லாம் போயிட்டு, அது நல்லா தங்க நிறத்துல அப்படியே மாறிரும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா அந்த வ விளக்க கழுவுன உடனே, அது நல்லா பளபளன்னு ஆயிடும். இப்ப இதுல வந்து அந்த ஷைனிங் இருக்கு இல்லையா? கோல்டன் கலர்ல அந்த ஷைனிங் வர்றது வந்து எதுல இருந்துச்சு? அந்த விளக்குக்கு உள்ள இருந்ததா? இல்ல புளியில இருந்ததா? இதுதான் வந்து கேள்வி. நமக்கு தெரியும் அது விளக்குக்குள்ள தான் இருந்திருக்கு. ஆனா அது தெரியல இல்லையா? இந்த புளி வந்த பிறகு தானே அது வந்துச்சு. அப்போ புளி குடுத்துச்சான்னா, புளி குடுக்கல. இதுக்கு உள்ள தான் இருந்துச்சு. ஆனா இந்த புளிய வச்சு தேய்க்கும்போது உள்ள இருந்து வருது. இந்த இந்த விளக்கு தான் நம்மளுடைய உடல். அந்த பொன் ஒளி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம். அந்த வெளியில இருந்து வருது இல்லையா புலி, அதுதான் வந்து கல்வி. இந்த கல்வி என்ன செய்யணும்னா, கொஞ்சம் நம்மள வந்து தேய்ச்சு குடுக்கணும். நமக்குள்ள இருக்கிற அறியாமைய வந்து அத அப்படியே நீக்கி விடணும். நீக்கி விட்ட பிறகு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் தான் வந்து ஜொலிக்கணுமே தவிர, இந்த புலி வந்து தெரியக்கூடாது. இப்ப இந்த புலி தான் வந்து இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இத கழுவுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை ரூம்ல அந்த புலியோட கொண்டு போய் வைக்க மாட்டோம். இந்த புலி தானே இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனாலும் அந்த புலி வேண்டான்னு நம்ம அத கழுவி விட்டுட்டு தான் கொண்டு போறோம். அதே மாதிரி தான் அந்த கல்வி வந்து நமக்குள்ள ஞானத்த குடுத்த பிறகு அந்த கல்விய விட்டுறணும். அத விட்டுட்டு உள்ள இருக்கிற ஞானம் மட்டும் தான் ஜொலிக்கணும். அப்ப அந்த அறிவு இந்த கல்வியால பெறப்பட அறிவு என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறியாமைய நீக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த அறிவு இருக்கணுமே தவிர, கல்வியே ஃபுல்லா நம்ம பிடிச்சு வச்சிருக்க கூடாது. இதுதான் வந்து சைவ சித்தாந்தத்துல அந்த அறிவு எவ்வளவு தூரம் நமக்கு தேவை அப்படிங்கிறதும். இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல நாம படிக்கிறதும் வந்து அறிவுதான். இது உள்ள போக போக நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு நாமளாவே போணும். இப்ப இந்த கிளாஸ் வந்து நம்ம ஒரு ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சோமா? இப்ப இந்த ஜனவரில நமக்கு என்ன தோணியிருக்கும்னா, திருமந்திரம்னா எனக்கு தெரியும். அது வந்து திருமூலர் எழுதினாரு. 3000 பாடல்கள் இருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் திருமந்திரம்னா எனக்கு என்னன்னு புரியுது. அல்ல அவர் எத சொல்ல வராரு அப்படின்னு புரியுது. தெரியுதுங்கிறதுக்கும், இப்ப புரியுதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப இன்னும் நல்லா 1 வருஷம் போகுது. இத நம்ம நல்லா புரிஞ்சுகிட்டோம்னா, அடுத்து நம்ம என்ன செய்வோம்னா, அவர் என்ன சொன்னாரோ அத பயிற்சி பண்ண ஆரம்பிப்போம். அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, திருமந்திரத்த நான் இப்பதான் உணர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். 3 வந்து ஒவ்வொரு நிலை. தெரியுது, புரியுது, உணருது அப்படிங்கிறது.
அந்த உணர்தல் வரும்போதுதான் நமக்கு புரியும். அவர் சொன்ன கல்வி வந்து எந்த விதத்துல நிலைக்குது, நிலையாமை அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதுக்கு முன்னாடி வகுப்புலயும் அந்த கல்வி வந்து என்னன்னு சொல்லி இலங்கை ஜெயராஜ் சொன்ன ஒரு இன்சிடென்ட்ட வந்து நம்ம சொன்னோம். அவர் வந்து மோட்டர்ல எப்படி தண்ணி கிணத்துல இருந்து எடுக்குதுன்னு வெளியில இருந்து தண்ணிய ஊத்துனாதான் உள்ள இருந்து எடுக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட மட்டும் நம்ம சொன்னோம். அதுல அவர் கடைசியா என்ன சொல்வார்னா, இப்ப நம்ம தண்ணிய ஊத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா உள்ள இருந்து தண்ணி வெளியவே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபுட்வால்வ் வந்து ஓட்டன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒருத்தர் 90 வயசாயும் படிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது உள்ள மட்டும் தான் போகுது. உள்ள ஞானம் இல்ல. அது வெளிய வரலன்னு அர்த்தம். அப்ப நம்மளும் வந்து இந்த திருமந்திரமா இருந்தாலுமே அது ஒரு அறிவு தான். ஓரளவுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் பயிற்சி பண்ணி நம்ம உள்ள இருக்கிறத உணரணுமே தவிர, இதையே உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுல வந்து அர்த்தம் இல்ல. நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகணும். அது எந்த அறிவா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, அத ஒரு அளவுக்கு அப்புறம் விட்டுட்டு, உள்ள இருக்கிறத தான் நாம வந்து தேடி போகணும். ஏன்னா, அதுதான் வந்து உண்மையான செல்வம். இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டாங்கன்னா, கலைகள். இப்போ இந்த கல்வி தான் வந்து நம்ம விழுந்து விழுந்து படிச்சு மார்க் வாங்குறது, அது வந்து நிலையான செல்வம் இல்ல அப்டின்னா, நாம இப்ப உணர்ந்து ஒரு படம் வரையிறோம், ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்றோம் அப்டின்னா, அது வந்து ஒரு கலை, அது ஒரு ஒரு அறிவு தானே! அதுவும் வந்து பிரயோஜனம் இல்லையா? அப்டிங்கிறது, அது எல்லாமே வந்து நம்ம மனதுக்கு தரக்கூடிய பயிற்சி. நம்ம இது வந்து அடுத்த பிறவிக்கும் வரும். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம யோகா பண்ணி, மூச்சு பயிற்சி பண்ணி, நம்ம எந்த நிலையில விட்டோமோ, அது வந்து அடுத்த நிலைக்கு வரும். இந்த கலை பயிற்சியுமே நம்ம எதுக்காக பண்றோம்னா, நம்மளுடைய மனத ஒருநிலைப்படுத்தி, மற்ற நிலையற்ற பொருள்கள்ல விருப்பம் இல்லாம, உள்ள இருக்கக்கூடிய நிலையான பொருள் என்ன? நமக்குள்ள என்ன இருக்குன்னு தேடுறதுக்காக தான் நம்ம இந்த கலைகளையும் வந்து கத்துக்கிட்டு இருக்கோமே தவிர, அதையே பிடிச்சிட்டு கலைகள்லயே நாம இருக்கோம். அது அடுத்த பிறவிக்கு எனக்கு வரும்ல. இந்த கலையவே நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் வந்து பிரயோஜனம் இல்ல. உள்ள இருக்கக்கூடிய இறைவன அடையிறது மட்டும் தான் வந்து நிலையான செல்வம். அத மட்டும் நாம வந்து அடைஞ்சா போதும். இப்ப அடுத்து திருமூலரும் வந்து கல்வின்னு ஒரு அதிகாரம் சொல்வாரு. கல்லாமைன்னா என்னெல்லாம் நம்ம பாதிப்பு வரும் எல்லாத்தையுமே வந்து சொல்லதான் செய்றாங்க. அது எல்லாமே இல்லறத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் கல்வி. அது பார்க்கும்போது நமக்கு புரியும். இப்ப நம்ம பார்த்தது செல்வம் நிலையாமையில எல்லா செல்வமுமே வந்துருது. எல்லாமே நிலையில்லாத செல்வம் தான். அப்ப எது நிலையான செல்வம் அப்படிங்கிறதையும் நாம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டாங்கன்னா, இந்த யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமைன்னா, அ அப்ப இந்த உடல வந்து நம்ம அ அ அதாவது உடல் அழிஞ்சு போகக்கூடியது தான். அப்ப நம்ம வந்து இப்பயே புரிஞ்சுகிட்டு, அது அழியாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? செல்வம் எல்லாமே அழியக்கூடியதுன்னா, அந்த நிலையான செல்வத்த நாம புரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்டின்னா, அப்ப இந்த உடல் அப்படியே இருக்குமா? நமக்கு இறப்பே வராதா? அப்படிங்கிற அர்த்தமா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இறப்பு வராதா அப்படிங்கிறத விட, நமக்கு பிறப்பு வராது. பிறப்பு வரலைனாலே இறப்பு வராது. அதுதான் வந்து வித்தியாசம். நமக்கு வந்து மீண்டும், மீண்டும் பிறப்பு வராது. அப்படின்னா இறக்கவும் மாட்டோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பார்க்கும்போது அது புரியும். இன்னைக்கு நம்ம இளமை நிலையாமை பார்க்கலாம். இளமை அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறை, அ நரை, திரை, மூப்பு. இந்த 3ம் வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு இளமை முடிஞ்சு முதுமை வருது அப்படின்னு அர்த்தம். நிறை நிறை அப்படிங்கிறது நரை. நரை அப்படிங்கிறது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நிறத்தினுடைய மாற்றம். இப்போ ஒரு குழந்தைங்கள எடுத்துக்கிட்டா, அவங்களுடைய முடி நல்லா கருகருன்னு இருக்கும். பல்லு நல்லா வெள்ளையா இருக்கும். அவங்க சிரிச்சா முகம் நல்லா சிவப்பா அந்த ரத்த ஓட்டத்த பார்க்க முடியும். கால், பாதம்லாம் அப்படியே ரோஜாப்பூ மாதிரி சிவப்பா இருக்கும். அதே இது வயசு ஆக ஆக எல்லா நிறமும் வந்து மாற ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம முதுமை ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அடுத்து திரை அப்படிங்கிறது ஒரு அடைப்பு. கண்ல வந்து ஒரு அடைப்பு வந்துரும். நம்மளால முன்னாடி முன்னாடி மாதிரி புக் ரீட் பண்ண முடியாது.
காதுல ஒரு திரை, ஒரு அடைப்பு வந்துரும். முன்னாடி அளவுக்கு கேட்க முடியாது. நம்மளுடைய உடல்ல ஒரு திரை விழுந்துரும். நமக்கு அந்த குளிரு, வெப்பம் இது எதையுமே வந்து உணர முடியாது. இந்த மாதிரி அங்கங்க திரை விழுது அப்படின்னாலும் நம்ம முதுமைய நோக்கி போறோம்னு அர்த்தம். அப்புறம் மூப்பு அப்படிங்கிறது நோய்வாய்ப்படுறது, இல்ல ஏதாவது ஒரு தேய்மானம் ஆகுறது, வலி ஏற்படுறது, இது எல்லாமே வந்து மூப்பு. நமக்கு என்ன பயம்னா, இந்த 3ம் நமக்கு வந்துரக்கூடாது. இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே யோக பயிற்சி பண்றோம், வாக்கிங் போறோம். இந்த 3ம் நமக்கு வரக்கூடாது. இந்த இளமையில அப்படியே இருக்கணும் அப்படின்னு தான் நாம நெனைக்கிறோம். ஆனா இந்த இளமை நிலைக்காது. இத நம்ம புரிஞ்சுக்கணும். இளமை நிலையானதில்ல. நீ எப்படிதான் கஷ்டப்பட்டு என்னதான் பயிற்சி பண்ணாலும் சரி, இந்த இளமை நிக்காது, நிலைக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இளமைய நிப்பாட்டுறதுக்கும் வழி இருக்கும். ஒவ்வொரு பாடல்லயும் நீ இப்படி இருந்தாலும் நிலைக்காது, நிலைக்காதுன்னு சொல்றாருன்னா, மறைமுகமா அப்ப எப்படி இருந்தா நிலைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பாடல்கள்ல சொல்லியிருப்பாரு. அத நம்ம பார்க்கலாம். 177வது பாடல். கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விழக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குலக்கன்று மூத்து எரு தாய் சில நாளில் விழக்கண்டும் தேரார் வியன் உலகோரே. கிழக்கு எழுந்து அப்படின்னா கிழக்கு திசையில இருந்து எழுந்து வரக்கூடிய சூரியன், ஓடிய ஞாயிறு அதுல இருந்து எழுந்து வரக்கூடிய சூரியன் மேற்கே விழக்கண்டும், மேற்கு திசையில போய் விழுந்துருது, அதாவது மறைந்து விடுது. இத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். டெய்லி பார்க்கிறோம். கிழக்குல சூரியன் வந்து மேற்குல வந்து மறைந்துருது. கண்டும் விழியிலா மாந்தர். இத பார்த்துமே நம்மளதான் சொல்றாரு. உங்களுக்கு வந்து ஏன் அது புரிய மாட்டேங்குது? கிழக்குல ஒரு சூரியன் உதிச்சா மேற்குல மறைந்துருது அப்படின்னு டெய்லி பார்க்கிற நீங்க, குலக்கன்று மூத்து எரு. ஒரு பசுவானது ஒரு கன்றுக்குட்டியை ஈந்துச்சுன்னா, அது திரும்ப கொஞ்ச நாள்ல அது அப்படியே வளர்ந்து, அது திரும்ப வயசாகி போகுது இல்லையா? இதையும் தானே பார்க்கிறீங்க. விழக்கண்டும் அது ஒரு நாள் இறந்து போயிருது. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் வந்து புரியல? இந்த உலகத்துல வந்து இளமைன்னு ஒண்ணு நிலைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் புரியல? அப்ப இந்த இளமைங்கிறது என்னன்னா, பிடிச்சு வைக்க முடியாது. சூரியன் மாதிரி ஒரு நாள் மறைஞ்சு தான் போகும். எப்படி எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நாய், பசு எல்லாமே ஒரு நாள் கன்றா இருந்து, அப்புறம் மாறி திரும்ப வந்து இறந்து போகுதோ, அதே மாதிரி தான் நாமளும் மாறப்போறோம். இத ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்றாரு. 178வது பாடல். ஆண்டு பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. இப்ப இந்த பாடல்ல வந்து கடைசி வரியில தூண்டு விளக்கின் சுடர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம நிறைய வகுப்புல பார்த்திருக்கோம்ல, ஒரு வார்த்தை தான் அது வந்து பல பொருள்படும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த விளக்குக்கு வந்து என்னெல்லாம் பொருள் இருக்கு அப்படின்னா, விளக்குன்னா நம்ம வந்து அந்த அகல் விளக்கு, குத்து விளக்கு, அந்த ஒரு லைட்டோட அந்த லேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது விளக்கு என்னன்னா, விளக்குக அத வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றோம்ல, விளக்கமா சொல்லு, அதுக்கும் வந்து விளக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். 3வது விளக்கு என்னன்னா, இப்ப மொத்தமா நிறைய இருக்குன்னா சில விஷயங்களை விளக்கிரு அப்படின்னு சொல்லுவோம். தேவையில்லை அதெல்லாம் ஒதுக்கிரு, விளக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு விளக்கி பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விலக்கி வைக்கிறது. உன்னை நான் ஆட்டத்துல இருந்து விலக்கிடுறேன், நீ தேவையில்லை, நீ வராத, விலக்குறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப 3க்குமே வந்து விலக்கு அப்படிங்கிற ஒரே வார்த்தையை தான் நாம வந்து பயன்படுத்துறோம். ஆனா உண்மையா விலக்குக்கு என்ன பொருள் அப்படின்னா, விலக்கி விடுறது. இது தேவை இது தேவையில்லைன்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? விலக்குறோம், ஒரு விஷயத்த வந்து விலக்குறோம். அதுதான் வந்து விலக்குக்கு உண்மையான பொருள். இப்ப அது ஏன் இந்த விளக்குக்கு வந்துருச்சு, லைட்டுக்கு ஏன் அது வந்துருச்சுன்னா, ஒரு இருள் இருக்கிற இடத்துல இந்த ஒளி வந்த உடனே, இந்த லைட் வந்த உடனே அந்த இருள ஃபுல்லா இது வந்து விளக்கிருது. அதனால அத விளக்குறனால இதுக்கும் பேரு வந்து விளக்கு. அப்புறம் எக்ஸ்பிளனேஷனுக்கும் விளக்குன்னு வந்துருச்சுன்னா,
ஒரு விஷயத்த நாம விளக்கி விளக்கி விடுறோம்னா நாம வந்து அதை தெளிவா புரிஞ்சுக்குவோம். விளக்க விளக்கதான் நமக்கு வந்து அது விளக்கமா புரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கறனால இது எல்லாமே அந்த விளக்கு அப்படிங்கிற பொருள் தான். இப்ப இந்த பாடல்ல அவர் எதை வந்து விளக்கு, எது வந்து நம்மள விளக்கி கொடுக்குது, நல்லது எது கெட்டது எதுன்னு எது விளக்கி கொடுக்குது, இல்ல எது நிலையானது எது நிலை இல்லாததுன்னு விளக்கி கொடுக்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. ஆண்டு பலவும் கழிந்தன. நம்ம பிறந்ததுல இருந்து பார்த்தா வருஷத்துக்கு வருஷம் ஒவ்வொரு ஆண்டா போய்க்கிட்டேதான் இருக்கு. அப்பனை பூண்டு கொண்டாரும். அப்பனை அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்கும் அப்பன் யாரு? சிவபெருமான், இறைவன். பூண்டு கொண்டாரும், அவர் வந்து எல்லா உயிர்களிடத்தும் வந்து புகுந்துதான் இருக்காரு. பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவிலார் இல்லை. அத வந்து நாம யாருமே தெரிஞ்சுக்கவே இல்ல. உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம யாருமே தெரிஞ்சுக்க இல்ல. நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும். அப்ப நம்ம எவ்வளவு நாள் நாம வந்து நம்மளுடைய வாழ்நாள நீட்டு அப்படி இருந்தாலும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. நம்மளுடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்கிட்டே போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய எவ்வளவு நாள் நம்ம இளமையாவே தக்க வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தாலும் சரி, அந்த எது வந்து இறைவன், எது வந்து மாயை அப்படிங்கிறத நமக்கு விளக்கி காட்டக்கூடிய அந்த இதை நாம தெரிஞ்சுக்கல அப்படின்னா பிரயோஜனமே இல்ல. நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் சரி, உனக்கு வந்து அந்த விளக்கு வந்து தெரியணும். எது நிலையானது எது நிலையற்றது, எது உண்மையான செல்வம் எது நிலைக்காத செல்வம்னு நமக்கு விளக்கி காட்டணும். அது எங்க இருக்கு? தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. அந்த விளக்கு நமக்குள்ள இருக்கு, ஆனா நமக்கு அது தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த விளக்கு எதுனா, நம்ம முன்னாடி உபதேசத்திலே பார்த்துட்டோம் இல்லையா? நம்மளுடைய கண்கள் தான். நம்மளுடைய கண்கள் தான் நமக்கு எல்லாத்தையும் விளக்கி விளக்கி காட்டுது. நம்ம பாக்குறதுல இது லேப்டாப்பா இது மொபைலான்னு நமக்கு எது விளக்கி காட்டுது? நம்மளுடைய கண்கள் தான். அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விளக்கு எதுனா நம்மளுடைய கண்கள். அப்ப அந்த தூண்டு விளக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய 2 கண்களை தான் சொல்றாரு. சுடர் அப்படிங்கிறது இப்ப நான் அந்த கண்ல இருந்து ஒரு சுடர் ஒரு ஒளி வர்றனாலதான் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம், நாம புரிஞ்சுக்கிறோம், விளங்கிக்கிறோம். அப்ப அந்த சுடர் தான் வந்து எல்லாத்தையும் நமக்கு விளக்கக்கூடியது. நிலை எது நிலை அற்றது எதுன்னு விளக்கக்கூடியது. அத நம்ம யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அப்ப கண்ண பாருங்க, கண்ண உணருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இளமை எது, நிலைக்கிறது எது அப்படிங்கிறது புரியும்னு மறைமுகமா இந்த பாடல்லையும் சொல்லிட்டாங்க. கண்கள்ல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு. 179வது பாடல். தேய்ந்து அற்று ஒளிந்த இளமை கடைமுறை ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கருமங்கள் பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை ஓர்ந்து உற்று கொள்ளும் உயிர் உள்ள போதே. தேய்ந்து அற்றுனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இந்த இந்த உடல் தான் இளமை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாள்தோறும் நிமிடத்துக்கு நிமிடம் இது வந்து தேய்ந்து கொண்டே இருக்கு. இளமை கடைமுறை ஒரு நாள் வந்து இந்த இளமை சுத்தமா கரைஞ்சு போயிரும். கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் கரைஞ்சுகிட்டே இருக்கிற இந்த இளமை ஒரு நாள் முற்றிலுமா கரைந்து போய்விடும். ஆய்ந்து அற்ற பின்னை அரிய கர்மங்கள். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் நமக்கு புரியும் நம்மளால எந்த கர்மங்கள் அப்படிங்கிறது செயல்கள். நம்மளால எந்த செயல்களுமே செய்ய முடியலன்னு என்னைக்கு இளமை முற்றிலுமா மறைந்து போகுதோ அன்னைக்குதான் தெரியும். பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை. இப்ப இது நம்ம 2 வரியில பார்த்ததுதான் நம்மளுடைய விதி. நாளுக்கு நாள் இந்த இளமை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போகும். அப்ப நம்ம யோகா பண்றோம், மூச்சு பயிற்சி பண்றோம், தியானம் பண்றோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மெதுவா கரையும். இது பண்ணாதவங்களுக்கு வேகமா இளமை கரையும். அவ்வளவுதானே தவிர நமக்கு நிலைக்கும் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தேயும். இதுதான் வந்து விதி. அப்ப அந்த விதியை வந்து மாற்றக்கூடியதான் அடுத்த வரியில சொல்றாரு. பாய்ந்து அற்ற கங்கை படர்சடை நந்தியை. இந்த இடத்துல நந்தின்னு சொல்றது சிவபெருமான். சிவபெருமானுக்கு அந்த பாய்ந்து அற்ற கங்கைனா ஒரு கங்கை வந்து அப்படியே பாய்ந்து ஒரு இடத்துல இருந்து பாஞ்சு வர்றதுதான் வந்து கங்கை நதி. அது எங்க இருக்கு? அவருடைய ஜடை மேல இருக்கு.
அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கங்கைங்கிறது சிவபெருமானுக்கு எங்க இருக்கும்? தலையில ஒரு நிலா இருக்கும். அதுல இருந்து ஒரு ஊற்று மாதிரி வரக்கூடிய நீர நம்ம வந்து கங்கைன்னு சொல்லியிருப்போம். அப்ப நம்ம உடல்ல கங்கை எங்க இருக்குன்னா, நம்மளுடைய தலைக்குள்ள பிந்து சக்கரம் இருக்கும். அதுல இருந்து ஒரு அமிர்த நீர் அப்படி கங்கை மாதிரி ஒரு ஊத்து மாதிரி வரும். அப்ப அதுதான் வந்து அந்த விதிய வந்து மாற்றப் போகுது அப்படிங்கிறதையும் இந்த பாடல்ல மறைமுகமா சொல்லிட்டார். அப்ப இளமை நிலைக்காது அப்படிங்கிறது விதினா, அத வெல்லக்கூடியது எது? மதி. மதிங்கிறது என்னது? நிலா. அப்ப அத அடுத்த வரியிலே சொல்லிட்டாரு. நம் ப இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். எப்ப அமிர்தம் சுரக்கும் எல்லாமே. அப்ப நமக்கு அமிர்தம் சுரந்துருச்சுன்னா, நம்மளால அந்த இளமைய வந்து நிலைக்க வச்சிர முடியும். ஓர்ந்து உற்றுக் கொள்ளும் உயிர் உள்ள போதே. இத வந்து புரிஞ்சு, அத நீங்க வந்து பயன்படுத்தி, அ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளால அந்த இளமைய நிலைக்க முடியும். அத நீ இந்த உயிர் உள்ள போதே, நீ இளமையா இருக்கும்போதே அத செஞ்சு பழகுனேன்னா தான், அந்த இளமைய உன்னால நிலைக்க வைக்க முடியும். அந்த இறைவன அடையிறது தான் ஒரே வழி. அந்த இளமை நிக்காதுங்கிற விதிய உன்னுடைய மதியால நீ வென்றிடலாம் அப்படின்னு சொல்றாரு. 180வது பாடல். விரும்பு விரும்புவர் முன்னென்னை மெல்லியல் மாதர் கரும்பு தகர்த்துக் கடைக்கொண்ட நீர்போல் அரும்பொத்த மென்முலை ஆயிழையார்க்கும் கரும்பொத்துக் காஞ்சிரங் காயுமொத்தேனே. ஒரு இளமையா இருக்கும்போது ஒரு ஆண் எப்படி இருப்பான், ஒரு பெண் எப்படி இருப்பா அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் முதுமை வரும்போது அவங்கள நாம எப்படி வந்து உணருவோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. விரும்புபவர் முன்னென்னை மெல்லியல் மாதர். அ தனக்கு பிடித்த ஒரு இளமையான பெண், ஒரு இளைஞன பார்க்கும்போது, அவளுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வு வரும்னா, கரும்பு தகர்த்த கடை கொண்ட நீர் போல. ஒரு கரும்போட அடிப்பகுதிய எடுத்து, அத வந்து நல்லா சாறு எடுத்தோம்னா, அந்த கரும்பு சாறு வந்து எவ்வளவு இனிப்பா இருக்குமோ, அது மாதிரி ஒரு இளமையான ஒரு ஆடவன பார்க்கும்போது, அந்த பெண்ணினுடைய மனதுல அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அரும்பொத்த மென்முலை ஆயிழை யார்க்கும். அ ஒரு ஒரு அ ஒரு தாமரை பூல ஒரு அரும்பு அப்டின்னா, அது ஒரு மொட்டா இருக்கும்போது, அ அதனுடைய காம்பு எவ்ளோ மெல்லிசா ஒரு காம்பு இருக்கும். அந்த பூ மாதிரி ஒரு இளமையான பெண் வந்து நமக்கு தோன்றுவாங்க. ஒரு பூவினுடைய அந்த காம்பு எப்படி ஒரு இடை போல இருக்குமோ, அது மாதிரி அந்த இளமையில வந்து அந்த பெண் பார்க்கிறதுக்கு அவ்ளோ அழகா இருப்பாங்க. கரும்பொத்து கஞ்சிரங் காயும் மத்தானே. அந்த கஞ்சிரங்காய் அப்படிங்கிறது எட்டிக்காய். எட்டிக்காய்ங்கிறது கசப்பான ஒரு காய். அந்த கரும்பு போல இனிச்சுக்கிட்டு இருந்த எல்லாமே, வயதான பிறகு அந்த எட்டிக்காய் போல கசக்க ஆரம்பிச்சுருமாம். ஒரு ஆணுக்கு பெண்ணும் முதுமையில கசக்கும். ஒரு பெண்ணுக்கு ஆணும் வந்து முதுமையில கசக்கும் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. ஆண் வந்து கரும்பினுடைய அந்த சார் போல இனிப்பா தெரியும். பெண் வந்து ஒரு மொட்டான ஒரு பூவினுடைய அந்த காம்போட அந்த பூ எப்படி இருக்குமோ, அதே மாதிரி ஒரு பெண் இருப்பாள். முதுமையில கரும்பு மாதிரி இருந்த எல்லாமே எட்டிக்காய் போல கசப்பான சுவையா மாறிடும். 181வது பாடல். பாலன் இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார் ஞாலம் கடந்து அண்டம் ஊடு அறுத்தானடி மேலும் கிடந்து விரும்புபவன் நானே. பாலன் அப்படிங்கிறது குழந்தைகள். பாலர் பள்ளி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? பாலன் குழந்தைகள். இளைஞன் அப்படிங்கிறது அந்த டீனேஜர்ஸ்ல இருக்கக்கூடிய இளையவர்கள். விருத்தன் அப்படிங்கிறது நல்ல முதிர்ச்சியான முதுமை பருவத்துல உள்ளவங்க. என நின்ற காலம் கழிவன கண்டும். இது வந்து எல்லாருக்குமே ஒரு சுழற்சி மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு. இத ஃபுல்லா பார்க்கிறவங்க தான் நாம. அருகிலார் நமக்கு வந்து அறிவில்ல. இவ்வளவு பார்த்தும் வந்து இந்த இளமை நிலைக்கும்னு நெனச்சுட்டு, அதிலேயே நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். ஞாலம் கடந்து இது எல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு ஞாலம் கடந்து அண்டம் ஊடு இந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் ஒருவன் வந்து இருக்கிறான். ஊடு அறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புபவன் நானே.
அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் அவன்தான் இருக்கான். அந்த அண்டத்துக்கு மேலான ஒரு உலகம் இருக்குன்னா அதுக்குள்ளேயும் அவனே தான் இருக்கிறான். அவனை வந்து நீங்க தேடி போய் அடையணும்னு நினைங்க. இந்த இளமைய நிலைக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்ல. அப்ப இறைவனை உணருங்கன்னா இறைவனை உணர்ந்துட்டா நம்ம இளமையாவே இருந்துடலாம். மறைமுகமா அததான் திரும்பவும் சொல்றாரு. இளமை நிலைக்கணுமா, இறைவனை உணருங்க. அந்த இறைவன் எங்க இருக்காரு? அண்டத்திலையும் இருக்காரு, அண்டத்துக்கு மேலான அண்டத்திலையும் இருக்காரு, நமக்குள்ளேயும் அவரே தான் இருக்காரு. அப்போ உள்ள இருக்கிற இறைவனை உணர்ந்துட்டா போதும். இந்த இளமைய வந்து நம்மளால நிலைக்க வைக்க முடியும். இளமை நிலையாமையில இன்னும் 5 பாடல்கள் இருக்கு. அத வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இளமை நிலையாமையில எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த செல்வம் நிலையாமையில எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நாம கேட்டுக்கலாம். பிரியா, இப்ப இளமை நிலையாமை நீங்க சொல்றீங்கல்ல, அந்த 179வது பாடல்ல வந்து நம்ம விந்து சக்கரத்துல இருந்து அந்த அமிர்தம் சுரக்கும் போது நமக்கு இளமை வந்து நிலைக்கும்னு சொல்றீங்க. ஆனா நம்மளோட டாபிக் வந்து இளமை நிலையாமைன்னு இருக்கு. அது கொஞ்சம் எனக்கு புரியல. எல்லாமே அப்படிதான்க்கா. யாக்கை நிலையாமை, இந்த உடல் நிலைக்காது. செல்வம் நிலையாமை, நம்ம ஈட்டக்கூடிய செல்வம் எல்லாமே நிலைக்காது. இளமை நிலையாமை, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த இளமை நிலைக்காது அப்படின்னு தான் வெளிப்படையா சொல்றாரு. ஆனா ஒவ்வொரு இதுலயும் அதை நீ நிலைக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த உடலை வந்து அழியாம வச்சுக்கணும்னா என்ன செய்யலாம், ஒரு நிலையான செல்வம் உனக்கு வேணும்னா அது எங்க இருக்கு, அதுக்கு நீ என்ன செய்யணும், இந்த இளமை நிலைக்காது ஆனா அதை நீ நிலைக்க வைக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு. மியூட்ல இருக்கீங்கக்கா. இப்ப யாக்கை நிலையாமைன்னு சொல்லி இருக்குல்ல பிரியா, யாக்கை நிலையாமைங்கிறது வந்து நம்ம ஆன்மா வந்து அப்படியேதான் இருக்கும், பட் உடம்பு மட்டும்தானே நம்மளை விட்டு போகும். ஆமாக்கா. அப்பனா அந்த ஆன்மா வந்து நமக்கு அடுத்த பிறவியில வந்து அததானே கண்டினியூ பண்ணும். இப்ப நமக்கு அது இல்லக்கா டாபிக். இந்த உடல் வந்து நிலைக்குமா நிலைக்காதா? நிலைக்காது, அது நமக்கே தெரியும். அதத்தான் அவரும் சொல்றாரு, இந்த உடல் நிலைக்காது ஆனா நிலைக்க வைக்கிறதுக்கும் வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே பிரியா, ஓகே. ஓகேப்பா. அடுத்து உயிர் நிலையாமை, அது தனி டாபிக்கா வருது. பிரியா மேம் சொல்லுங்க மேம். 178ல தூண்டு விளக்குன்னு சொன்னாங்கல்ல, தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. இந்த விளக்கு வந்து விலகி விட்டு விலகுதல்னு சொல்றீங்கல்ல, அது வராது இல்லப்பா. குண்டுலா போட்டாதானே விலகுதல், விட்டு வெளியேறுதல், ரிமூவிங் அப்படின்ற சென்ஸ்ல வரும்போது குண்டுலா போட்டா மட்டும்தான் அந்த பொருள் வரும். 3 பொருள் சொல்றீங்கல்ல, இந்த நடுலகரம் வந்து நீங்க சொல்ற ஃபர்ஸ்ட் 2 மீனிங் தான். விளக்கு டிஃபைன் பண்றது, விளக்கமா சொல்றது, அது மட்டும் தான் வரும். விலகுதல்னா குண்டுலா தானே போடணும். ஆமா, குண்டுலா தான் போடணும். ஆனா எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடியது. எது எல்லாம் நம்மள விளக்கி காட்டுது, எது எல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுது, எது எல்லாம் நமக்கு அந்த ஒளிய கொடுக்குது அப்படிங்கிற எல்லா விளக்குமே நம்மளுடைய கண்ணை தான் வந்து சொல்றாரு. கண்ணுக்கு தான் விட்டு விலகுதல் வருமா? அந்த விலகுதலும் கண்ணுக்குரியதுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு விளக்கக்கூடியதும் கண்ணுக்குரியதுதான். அந்த இருட்டான ஒரு இடத்துல நமக்கு விளக்கி காட்டுறதும் நம்மளுடைய கண்ணுதான். எந்த பாடல்ல எல்லாம் அவரு விளக்குன்னு சொல்றாரோ எல்லாமே கண்ணை குறிக்குது. எதுல எல்லாம் வந்து அவரு சுடர்ன்னு சொல்றாரோ அதுவும் வந்து கண்ணை குறிக்குது. கண்ணுக்கு தான் வந்து அவரு பலவிதமான விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு. இதுல வந்து இந்த லா வர்றனால இது வந்து விளக்கு. ஆமா ஆமா மேம். அதாவது கண்ணன்னு ஓகே, அதாவது கண்ணதான் வந்து மறைமுகமா அவரு சொல்ல வர்றாரு. ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம்.